எலெக்ஷன் கமிஷன் என்ற பெயரை பயன்படுத்திக் கொண்டு இந்த வாக்குச்சாவடி வாக்காளர் பட்டியலை திருத்துகிறோம் என்ற பெயரில் ஒரு ஜனநாயக மோசடியை, ஒரு ஃப்ராடு, ஒரு மோசடியை மத்திய சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் கழுத்துக்கே கட்டி வைக்கின்ற வேலையை மோடி சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அவர்கள் இதை பீகாரை போல இங்கேயும் நிறைவேற்றி விடலாம் என்று கருதுகிறார்கள். மிஸ்டர் மோடி, தமிழ்நாடு இஸ் நாட் பீகார். தமிழ்நாடு பீகார் அல்ல. நீங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது. கடுமையாக எதிர்த்து போராடுவோம். வாக்குச்சாவடிகளிலே மோசடிகள் நடந்து விடாமல் தடுப்பதற்கு எங்கள் இயக்கத்தினுடைய படை வீரர்கள் கடமை ஆற்றுவார்கள். எங்கள் இயக்கத்தில் யாராவது தொகுதியை பற்றி பேசியிருப்போமா? எங்களுக்கு நிறைய தொகுதிகள் கேட்போம் என்று பேசியிருப்போமா? எந்த இடத்திலும் கிடையாது. அதை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிற போது அது அப்போது பேச வேண்டிய பேச்சு. இப்பொழுதே நாங்கள் இத்தனை இடங்கள் கேட்போம் என்று எந்த விதமான நெருடலையும் ஆளுகிற கட்சிக்கு கொடுக்க வைகோ தயாராக இல்லை. மறுமலர்ச்சி திமுக கழகம் அதற்கு தயாராக இல்லை. மாறாக இந்த சனாதன இந்துத்துவ சக்திகளை தடுத்து நிறுத்த எல்லா முனைகளிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாது போராடும் என்பதை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக தமிழக மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் தெரிவிக்கிறேன். இந்திய அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, என் தாய் தமிழகத்தை வஞ்சிக்காதே. இந்த வஞ்சகம் தொடர்ந்தால் விபரீதங்கள் உங்களை நோக்கி வரும் என்று எச்சரிக்கை செய்கிறேன்.